நேற்று நான் அதிகப்படியான ஃபீவரில் பாதிக்கப்பட்டிருக்கேன். இன்னைக்கு எனக்கு ரொம்ப டெலிவரியமாக இருக்குது, ஃபெட்டிகாக இருக்குது, ஒரு கன்ஃபியூஸ் திங்கிங்காக இருக்கேன். என்னால் எதுவுமே பண்ண முடியல, ரொம்ப சோர்வாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வைரஸால் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. சரிங்களா? இந்த வைரஸ் அப்படின்றது என்ன, எதனால் வருது, இந்த வைரஸ் பற்றின ஒரு முழு கிளியரான வியூஸ், அப்புறமா டாப் 5 டெட்லியஸ்ட் வைரஸ் பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வால்ஸ் ஆஃப் ஃபேக்ட்ஸ். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா டாப் 5 டெட்லியஸ்ட் வைரஸ். இந்த டாப் 5 டெட்லியஸ்ட் வைரஸ்ல கோவிட் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இல்லை. வைரஸ் அப்படின்ற விஷயம் வந்து ஒரு கண்ணை குருடாக்குமா? வைரஸ் அப்படின்ற விஷயம் வந்து ஒரு ஆளை கொல்லக்கூடிய ஒரு தன்மை கொண்டது தான். ஒரு ஹண்டிங்னால வைரஸ் வருமா? ஒரு வைரஸ் வந்ததுன்னா 90% 100% மக்கள் வந்து இறந்து போக முடியுமா? அப்படிப்பட்ட வைரஸ் தான் இருக்கா? ஓகே, இப்போ அந்த டாப் 5 வைரஸ்ல 5வது நம்ம பார்க்குற வைரஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா HIV, ஹியூமன் இம்யூனோ டெஃபிஷியன்சி வைரஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஹெச்ஐவின்ற வைரஸ் வந்து எப்படி வந்தது அப்படின்னு வந்து பார்ப்போம். சரிங்களா? ஹியூமன் இம்யூனோ டெஃபிஷியன்சி வைரஸ் அப்படின்ற வைரஸ் வந்து 1800ல சவுத் ஆப்பிரிக்கால சிம்பான்சிஸ் ஹண்டிங் சொல்லுவாங்க. பார்த்தீங்களா? இந்த ஏப்ஸ் வகையான சிம்பான்சிஸ் ஹண்டிங் பண்றதுனால அந்த ஹண்டிங் மூலியமா இருக்கிற பிளட் மூலியமா இந்த ஹெச்ஐவின்ற விஷயம் வந்து பரவுச்சு. இந்த வைரஸ் வந்து அப்போதைய காலகட்டம் ரொம்பவே கொடிய வைரஸா இருக்கு. இப்போ வரைக்குமே HIV அப்படின்ற வைரஸ் வந்து கொடிய வைரஸா இருக்கு. இந்த HIVன்ற வைரஸ் வந்து உடம்புக்குள்ள வந்ததுன்னா இது வந்து AIDS அப்படின்ற விஷயத்துக்கு மூலக்கூறா இருக்கும். அக்வைர்ட் இம்யூனோ டெஃபிஷியன்சி சிண்ட்ரோம் அப்படின்ற விஷயத்துக்கு மூலக்கூறா இருக்கும். சரிங்களா? இந்த AIDS அப்படின்ற விஷயம் வந்து HIV மூலியமா தான் பரவுது. இந்த HIV அப்படின்ற விஷயம் வந்த உடனே உடம்புல என்னென்ன மாதிரி சிம்டம்ஸ் நடக்கும்? இந்த HIVன்ற விஷயம் ஃபர்ஸ்ட் உடம்புல தாக்குதுன்னா ஒரு ஸ்னீக்கி த்ரெட்டா தான் இருக்கும். ஸ்னீக்கி த்ரெட் அப்படின்றதுனா ஒரு அமைதியான ஒரு சூழலை தான் நம்ம உடம்புக்குள்ள வந்து வரும். வந்ததுக்கு அப்புறமா அந்த வைரஸ் நம்ம உடம்புல இருக்குன்ற விஷயமா நமக்கு தெரிய வராது. கொஞ்ச நாளுக்கு அப்புறமா நம்ம வைரஸ்ல அஃபெக்ட் ஆனதுக்கு அப்புறமா தான் அந்த வைரஸ் நம்ம உடம்புல இருக்கு அப்படின்ற விஷயம் நமக்கு தெரிய வரும். இந்த வைரஸ் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்க இம்யூனிட்டி பவர், இம்யூன் சிஸ்டம் வந்து டோட்டலா அடிச்சு உடைச்சிருங்க. அதாவது ஒரு போர் வீரர், ஒரு போர் குழுல பார்த்தீங்கன்னா ஒரு தலைமை தளபதி இருக்காங்களா, தலைமை தளபதிக்கு மேல ஒரு அரசர் இருப்பாரு. ஃபர்ஸ்ட் அந்த அரசரை தாக்கி முடிச்சா அந்த படையை வந்து அங்கேயும் ஓடும். பார்த்தீங்களா? அந்த மாதிரி நம்ம உடம்புல இம்யூன் சிஸ்டம் வந்து போய் ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்றப்ப ஆன்டிஜென்ஸ்லாம் அங்கேயும் சதுரி ஓடுறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எய்ட்ஸ் மட்டும் அப்படின்ற நோய் இல்லாம எல்லா நோய்க்கும் ஒரு என்ட்ரி பாயிண்டா நம்ம உடம்பு வந்து ஆயிடும். சரிங்களா? இந்த HIV அப்படின்ற விஷயத்தினால அவ்வளவு விஷயங்கள் நடக்கும். இந்த HIVக்கு இப்போ வரைக்குமே ஒரு வேக்சினேஷன் கிடையவே கிடையாதுங்க. ஆன்டி விட்டீரியல் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு ட்ரீட்மெண்ட் மூலியமா தான் இந்த HIV வந்து இப்போ வரைக்கும் ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. இது இன்னுமே வந்து ஒரு கொடிய வைரஸா தான் இருக்கு. இந்த HIV அப்படின்ற விஷயம் பாத்தீங்க அப்படின்னா வந்து செக்ஸ் மூலியமாவும், அன்ப்ரொடெக்டட் செக்ஸ் மூலியமாவும், சேஃப் செக்ஸ் பிராக்டிசஸ் இல்லைனாலும், அதுக்கப்புறமா வந்து ஒரு சின்ன கீரல் இருந்தாலும் அந்த கீரல் மூலியமா கூட இந்த HIV வந்து பரவறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குங்க. 4வதுல என்ன வைரஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஸ்மால் பாக்ஸ், பெரிய அம்மை சொல்லுவாங்க. பாத்தீங்களா? அம்மை போட அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்மால் பாக்ஸ் அப்படின்ற வைரஸ் ஏன் கொடிய வைரஸா இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த 1900 காலகட்டத்தில், அந்த 1900 அப்படின்ற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மால் பாக்ஸ் அதாவது வந்து அதிகப்படியான உயிர் சேதங்கள் வந்து இந்த ஸ்மால் பாக்ஸ்னால ஏற்படுறதுனால இது வந்து 4வதுல இருக்கு. சரிங்களா? 300 வருஷமா இந்த ஸ்மால் பாக்ஸ் அப்படின்ற வைரஸ் வந்து இன்னமும் இருந்துட்டே தான் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 300 மில்லியன் டெத்ஸ், இப்போ வரைக்கும் வந்து 300 மில்லியன் டெத்ஸ் வந்து இந்த வைரஸ்னால வந்து ஏற்பட்டு இருக்கு. அதுக்கப்புறமா ஸ்கின், நோஸ், மவுத், காஃப், ஸ்னீஸ் இது மூலயமா வந்து இந்த ஸ்மால் பாக்ஸ் அப்படின்ற விஷயம் வந்து கண்டிப்பா பரவுங்க. இது மட்டும் இல்லாம ஸ்னீஸ் அண்ட் ஹை ஃபீவர் இருந்துச்சு அப்படின்னாலே வந்து இதுக்கான அறிகுறி வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. அதுக்கப்புறமா ரேஷ் ஆன் ஃபேஸஸ், அப்புறமா வந்து ஹேண்ட்ஸ்ல வந்து ஹேண்ட்ஸ்லயும் ஃபேஸ்லயும் வந்து சில ரேஷஸ்லாம் இருக்கு. அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொப்பளமா போட்டு அந்த கொப்பளத்துல இருந்து பஸ் வர ஆரம்பிக்கும். அந்த பஸ் எப்போ வருதோ அப்போ அது வந்து ஸ்மால் பாக்ஸா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. ஸ்மால் பாக்ஸ் அப்படின்ற விஷயம் வந்து ஒரு மனுஷனை குருடாக்கக்கூடிய தன்மை கொண்டது அப்படின்னு சொல்றாங்க. அந்த 1800 காலகட்டத்தில் வந்து இந்த ஸ்மால் பாக்ஸ் வந்ததுனால கண்ணு குருடாய் நிறைய பேர் வந்து தன்னுடைய லைஃபை வந்து இழந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா இந்த ஸ்மால் பாக்ஸ் அப்படின்ற விஷயம் வந்து 1977ல வந்து எப்படியோ ஒரு வழியா வந்து இதுக்கான வேக்சினேஷன் கண்டுபிடிச்சாங்க. இந்த வேக்சினேஷன் வந்து அப்புறமா இந்த ஸ்மால் பாக்ஸ் அப்படின்றது எராடிகேட் வந்து அவ்வளவா ஆகல, ஸ்ப்ரெட்டும் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு இப்போ வரைக்குமே. இதுக்கப்புறமா 3வதுல என்ன வைரஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து மார்பர்க், MARURG மார்பர்க் அப்படின்ற வைரஸ் வந்து என்ன வைரஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அனிமல் பிரான் வைரஸ், அதாவது வந்து ஒரு விலங்கு மூலியமா மனுஷனுக்கு வரக்கூடிய வைரஸ் தான் வந்து மார்பிரான் வைரஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மார்பிரான் வைரஸ் வந்து எபோலா வைரஸ்க்கு நெகையான வைரஸ் அப்படின்னு சொல்றாங்க. எபோலா வைரஸ் அப்படின்றது வந்து ஒரு மிகவே கொடிய வைரஸ்ங்க. ஃப்ரூட் ஈட்டிங் பேட்ஸ், இந்த பேட்ஸ் மூலியமா தான் இந்த எபோலா வைரஸ் அப்படின்ற வைரஸ் வந்து வந்தது. இந்த எபோலா வைரஸ் வந்து எவ்வளவு கொடியமானதோ அதே அளவு வந்து இந்த மார்பர்க் அப்படின்ற வைரஸ் வந்து மிகவும் கொடிய வைரஸாவே வந்து இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மார்பர்க் வைரஸ் என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா வந்து இன்ஃபெக்ஷியஸ் பேட்ஸ்னால நமக்குள்ள வந்து எப்படியோ வந்து காற்று மூலியமாவோ இல்லை ரத்தத்தின் மூலியமா பரவச்சு அந்த சமயத்துல என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த வைரஸ் நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற இன்குபேஷன் பீரியட் 21 நாள்ல 5வது நாள் ஆன உடனே நெஞ்சு, அதாவது வந்து நம்ம நெஞ்சு பகுதி ஃபுல்லாக வந்து ரேஷஸ் வந்துடும். அதுக்கப்புறமா வந்து இன்ஃப்ளமேஷன் பேங்க்ரியாஸ், கணைய பகுதியில் வந்து பேங்க்ரியாஸ்
அந்த பேங்க்ரியாஸ் அப்படின்ற பகுதி வந்து கொஞ்சம் கொஞ்சமா டிஃபார்மேஷன் ஆகி ப்ளீடிங் வந்து அதிகப்படியான ப்ளீடிங் வந்து ஏற்படும். இந்த குறிப்பிட்ட வைரஸ்க்கு வந்து இது வரைக்கும் ட்ரீட்மெண்ட் கண்டுபிடிக்கவே இல்லையாங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இதோட லிவிங் ரேட்டும் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. அதுக்கப்புறமா ரெண்டாவது இருக்கக்கூடிய வைரஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து இபோலா வைரஸ். இந்த இபோலா வைரஸ் தான் வந்து 2016 இருந்து 16 வரைக்கும் சவுத் ஆப்பிரிக்கா, சென்ட்ரல் ஆப்பிரிக்கா, வெஸ்ட் ஆப்பிரிக்கா இந்த மாதிரி பகுதியில வந்து ரொம்பவே கொடிய வைரஸா வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருந்தது. இந்த ஃப்ரூட் ஈட்டிங் பேட்ச் மூலமா இந்த வைரஸ் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ பரவச்சோ அவ்வளோக்கு ஃபெர்டிலிட்டி ரேட் வந்து அதிகமாக ஆகிக்கிட்டே இருந்தது. மிகவும் வந்து ஒரு கட்டுப்படுத்த முடியாத வைரஸாக இருந்தது. ஒரு ஊர் முழுக்க, ஒரு நாடு முழுக்க பரவின வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இபோலா வைரஸ் வந்து இப்போ வரைக்குமே சொல்றாங்க. இந்த இபோலா வைரஸ் வந்து பாதிக்கப்பட்டவங்க விக்டிமைஸ் ஆகுறாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து 90% ஆஃப் பீப்புளை வந்து இந்த எபோலா வைரஸ் வந்து கொன்னுடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறமா வந்து அன்எக்ஸ்பிளைன்டு ஹெவி ப்ளீடிங், நம்ம வந்து எதிர்பார்க்காத அளவு ஹெவி ப்ளீடிங், இன்டர்னல் ஆர்கன்ஸ்ல வந்து ஹெவி ப்ளீடிங் ஆகும், வாயுவிலேயே ரத்தங்கள் வர்றது, ரத்தவாந்தி வர்றது, அப்புறம் வந்து ஆர்கன் டிஸ்பங்ஷன்ஸ், நம்ம உடல் உறுப்புகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா செயலுக்கு ஆரம்பிச்சோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இபோலா வைரஸ்லாம் நடைபெறுது அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு ஃபியூ வேக்சினேஷன்ஸ் வந்து கண்டுபிடிச்சாங்க. அந்த ஃபியூ வேக்சினேஷன்ஸ் காங்கோ அப்படின்ற இடத்துல வந்து கண்டுபிடிச்சாங்க ஆப்பிரிக்கால. இந்த வேக்சின் மூலியமா இந்த எபோலா வைரஸை கொஞ்சம் கொஞ்சமா கட்டுப்படுத்தினாங்க. இதுக்கப்புறமா நம்பர் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்க வைரஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ராபிஸ் அப்படின்ற வைரஸ் வந்து நாம கட்டுப்படுத்த முடியாத வைரஸ்ங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு தெருநாய் வந்து இந்த ராபிஸ்ல பாதிக்கப்பட்டிருக்கலாம், ஒரு விலங்கு வந்து இந்த ராபிஸ்ல பாதிக்கப்பட்டிருக்கலாம். அந்த விலங்கு எப்போ தன்னுடைய எச்சில வந்து ஒரு மனுஷன் மேல படுதோ அந்த எச்சில் மூலியமா வந்து ராபிஸ் வரதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. இந்த ராபிஸ் தான் இப்போ வரைக்கும் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. ஏன்னா இந்த ராபிஸ் வந்துச்சுன்னா 100%, அதாவது இந்த ராபிஸ் மூலியமா பாதிக்கப்பட்டவங்க 100% இந்த ராபிஸ்னால வந்து இறந்து போறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப 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 அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எது வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ராபிஸ்க்கான வேக்சினேஷன் இல்லாத வரைக்கும். ஒன்ஸ் அவங்க வேக்சினேஷன் போடவே இல்லை, இந்த ராபிஸ் அப்படின்ற விஷயம் வந்து ரொம்பவே ஸ்லோ பாய்சன் சொல்லுவாங்க. பல வருடங்களா உடம்புக்குள்ளேயே இருக்கும், ஆனா வந்து வெளியே சிம்டம்ஸே தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. அதனாலே இது ரொம்ப கொடிய வைரஸாவே இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ராபிஸ் அப்படின்ற விஷயம் வந்து என்ன நம்ம உடம்புக்குள்ள பண்ண அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து டிஃபிகல்ட்டி இன் ஸ்வாலிங், நம்மளால எந்த ஒரு விஷயத்தையும் முழுங்கவே முடியாது. ஸ்ட்ரேஞ்ச் பிஹேவியர், அதாவது வந்து ஒரு திருநாய் வந்து எப்படி பிஹேவ் பண்ணுவோம் அதே மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கும். ஹைட்ரோஃபோபியா, நீரை கண்டு பயம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி வந்து ஹைட்ரோஃபோபியா வந்து மனுஷங்களுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து ராபிஸ் மூலியமா வரக்கூடிய விஷயங்கள். அதுக்கப்புறமா இந்த 100% ஃபெர்டிலிட்டி ரேட் அப்படி எதுக்கு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ராபிஸ் வந்து உடம்புக்குள்ள வந்து நம்ம ட்ரீட் பண்ணாம இருந்தோம் அப்படின்னா வந்து 100% வந்து ஒரு மனுஷன் இறந்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த ராபிஸ் அப்படின்ற விஷயம் வந்து ஒருத்தவங்க வந்து கோமா ஸ்டேஜ் கொண்டு போயிடும், அதுக்கப்புறமா வந்து டெத் ஆகிடும். அதுக்கப்புறமா வந்து இந்த ராபிஸ் அப்படின்ற வைரஸ் வந்து ரக்கூன்ஸ் அப்புறம் ஃபாக்ஸஸ் அப்படின்ற விலங்குகள் மூலியமா வந்து மனுஷங்களுக்கு வந்து அதிகமா பரவக்கூடும். நீங்க பெட் அனிமல்ஸ் வளர்க்குறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க நாய்க்கு வந்து தெருநாயா இருந்தாலும் சரி, வீட்டு நாயா இருந்தாலும் சரி, டொமஸ்டிக் டாக்ஸா இருந்தாலும் சரி, எந்த டாகா இருந்தாலுமே வந்து வேக்சினேஷன் கரெக்டா போடுங்க. ராபிஸ் வேக்சினேஷன் வருஷம் போட்டீங்கன்னா அந்த நாய்கள் மூலியமா உங்களுக்கு வந்து பரவற ராபிஸ் வந்து கண்டிப்பா வராம இருக்கும். சரிங்களா, இதுதான் வந்து ராபிஸ். ஸோ இந்த 5 வைரஸ் தான் வந்து இப்போ வரைக்குமே டாப்ல இருக்கு. இந்த 5 வைரஸ் பட்டியல வந்து கோவிட் வந்து இல்ல. சரி, கோவிட் அப்படின்றது வந்து ஏன்பா அவ்வளோ ஒரு பெரிய விஷயமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கோவிட் அவுட் பிரேக் வந்து எராடிகேஷன் ப்ராசஸ் வந்து ரொம்பவே பெருசா இருக்குங்க, ஹியூஜா இருக்கு. இந்த கோவிட் அப்படின்ற வைரஸ், இந்த கோவிட் வேரியன்ட் மட்டுமே பல வேரியண்டா வந்து மியூட்டன்ட் ஆயிட்டு இப்போ வரைக்கும் ஒரு பெரிய வைரஸாவே இருக்கு. அந்த வகையில பாத்தீங்கன்னா COVID-19 அப்படின்ற நோவல் கொரோனா வைரஸ் அப்படின்ற வைரஸ் வந்து ஊஹான்ல 2019 எண்ட் அப்படின்ற விஷயத்துல வந்து ஆரம்பிச்சது. அது வந்து வேர்ல்ட் அவுட் பிரேக்கா ஸ்ப்ரெட் ஆச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நோவல் கொரோனா வைரஸ், ஒமைக்ரான் வேரியன்ட், B115, ஆல்பா, பீட்டா, காமா, டெல்டா, அப்புறம் டெலிக்ரான், இன்னுமே வந்து சில வைரஸ்க்கு வந்து வர்ற வைரஸ்க்கு வந்து பேர் வைக்கிறதுக்காக எப்சிலான் அப்படின்ற விஷயங்கள்லாம் பேர் வைக்கிறதுக்காக WHO வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து இன்னுமே பரிந்துரைச்சுட்டே இருக்காங்க. இப்போ புதுசா அந்த வைரஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நியோகோ வைரஸ். இப்பதான் முந்தினத்து இதை பத்தி பரவலா வந்து பேசிட்டு இருந்தாங்க. இந்த வைரஸ் இன்னும் மனுஷங்களுக்கு பரவல, மனுஷங்களுக்கு இந்த வைரஸ் மியூட்டன்ட் ஆகல. இந்த வைரஸ் எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சவுத் ஆப்பிரிக்கால ஃப்ரூட் ஈட்டிங் பேட்ச்னால இந்த வைரஸ் வந்து பரவுது அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஊஹான் யூனிவர்சிட்டியில தான் வந்து இது பத்தின ரிசர்ச் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஊஹான்ல வந்து அவுட் பிரேக் ஆகல, சவுத் ஆப்பிரிக்கால தான் அவுட் பிரேக் ஆயிருக்கு. இந்த ரிசர்ச் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வைரஸ் மட்டும் அவுட் பிரேக் ஆச்சு அப்படின்னா அடுத்த 5 வருஷத்துல
வேர்ல்டு பாப்புலேஷன்ல சில பங்கு வந்து குறையறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப நாம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட் சொல்ற ப்ரிகாஷன்ஸ் கரெக்டா கேட்டு, WHO சொல்ற ப்ரிகாஷன்ஸ் கரெக்டா கேட்டு கரெக்டா நடந்தாலே இந்த மாதிரி வைரஸ் வந்து குறைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து நம்ம உருவாக்க முடியும். சரிங்களா? வைரஸ் இல்லாத உலகத்தை கண்டிப்பா உருவாக்க முடியும். அதை நோக்கி நம்ம பயணம் பண்ணிட்டே இருக்கோம். இந்த மாதிரியான சில டெத் ரேட்ஸ்லாம் அதிகமா இருக்கு, வருஷம் வந்து இந்த கோவிட் வைரஸ்னால வந்து அதிக பேர் பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் தாண்டி நாமெல்லாம் ஒற்றுமையா இருந்தாலே இந்த மாதிரி வைரஸ்லாம் வந்து கண்டிப்பா கட்டுப்படுத்த முடியும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து மாஸ்க் போடுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மாஸ்க் போடுங்க. இந்த மாஸ்க் அப்படின்ற விஷயம் வந்து நிறைய பேர் கேட்பீங்க, இந்த மாஸ்க் அப்படின்ற விஷயம் வந்து இந்த மாஸ்க் போட்டவங்க கொரோனா வைரஸ் வராதாப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொரோனா வைரஸ் வருங்க. ஆனா வர்றதுக்கான சாத்தியக்கூறுகளை வந்து கண்டிப்பா கட்டுப்படுத்துறாங்க. அதனால தான் இந்த வேக்சினேஷன் அப்படின்ற விஷயமே கொண்டு வந்தாங்க. இந்த வேக்சினேஷன் வந்ததுல இருந்து கோவிட் வேரியண்ட்டுக்கான ஒரு கட்டுப்பாடுகள் வந்து அதிகமாவே இருக்கு, கட்டுக்குள்ள வந்து வந்துட்டுமே இருக்கு. சரிங்களா? புது வைரஸ் வந்தாலுமே இந்த மாதிரி மாஸ்க் போடுற விஷயங்கள், இந்த சோஷியல் கேதரிங்ஸ் இதெல்லாம் இல்லாம கொஞ்சம் சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வைரஸை வந்து கண்டிப்பா கட்டுப்படுத்தலாம். Until then, bye from Devakar signing off.